விஞ்ஞானி நெல்லை முத்து காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அப்துல் கலாமுடன் இஸ்ரோவில் பணியாற்றிய பிரபல விஞ்ஞானி நெல்லை முத்து காலமாகியிருக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் முதல்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியிருக்கிறார் நெல்லை முத்து. 74 வயதான நெல்லை முத்து காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் முதல்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியவர் நெல்லை முத்து என்பது குறிப்பிடத்தக்கது. அப்துல் கலாமுடன் இஸ்ரோவில் பணியாற்றிய பிரபல விஞ்ஞானி நெல்லை முத்து உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன மணிகண்ட பிரபு? ஆனந்தி, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடன் பணியாற்றிய பிரபல விண்வெளி விஞ்ஞானி நெல்லை முத்து, வயது 74. இவர் திருவனந்தபுரத்தில் திடீர் உடல்நலக் குறைவால் காலமாகி இருக்கிறார். இவர் குறிப்பாக பல்வேறு வகையான திறனாய்வு நூல்களையும் அதே போல விண்வெளி சார்ந்த நூல்களையும் இஸ்ரோவினுடைய முன்னாள் மூத்த விஞ்ஞானியாகவும் இருந்திருக்கிறார். அதே போல இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவராகவும் நெல்லை முத்து இருந்திருக்கிறார். குறிப்பாக இவர் மே 10ஆம் தேதி 1951ஆம் ஆண்டு பிறந்தார். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர். கிட்டத்தட்ட இவர் அறிவியல், சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு, குறிப்பாக விண்வெளி சார்ந்த தரவுகளை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியவற்றை அறிவியல் அந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதில் வல்லவராக நெல்லை முத்து இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் இன்று திருவனந்தபுரத்தில் திடீர் உடல்நலக் குறைவால் காலமானதாக அவரது குடும்பத்தினர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவனந்தபுரத்திலிருந்து அவரது உடல் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது மகள் வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கிறது. அப்துல் கலாமுடன் பணியாற்றிய நெல்லை முத்து அவர்களினுடைய மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் தற்போது இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி மையம் இயக்கும் போதெல்லாம் அது குறித்த முழுமையான நெல்லை முத்து பேசுவதில் வல்லவராகவும் இருந்தார். குறிப்பாக செயற்கைக்கோள் அதனுடைய விஞ்ஞானி நெல்லை முத்து உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.